எதிர்வரும் தமிழ்நாடு 17வது சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான குழு அமைக்கப்பட்டு அவர்கள் துணை பொதுச் செயலாளர் ராஜேந்திரன், கொள்கை விளக்க செயலாளர் வந்தியத்தேவன், சட்டத்துறை செயலாளர் சூரி நந்தகோபால், இலக்கியணி செயலாளர் காரை செல்வராஜ், தணிக்கைக்குழு உறுப்பினர் செந்தில் செல்வன், இளைஞரணி செயலாளர் ஆசை தம்பி ஆகியோர் ஏறத்தாழ ஒரு 3 வார காலம் அவர்கள் தமிழகத்தின் பல பகுதிகளிலே இருந்து எங்கள் இயக்கத்தோழர்கள் அனுப்பி வைத்த பரிந்துரைகளையும் பரிசீலனை செய்து இந்த 72 பக்கங்கள் கொண்ட தேர்தல் அறிக்கையை இன்றைக்கு இங்கே வெளியிடுகின்ற சூழல் உருவாகி இருக்கிறது. இதில் ஏறத்தாழ 51 பிரிவுகளில் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய கொள்கைகள், லட்சியங்கள், நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள், முக்கிய பிரச்சனைகளில் எடுக்கப்பட வேண்டிய நிலைப்பாடுகள், அவற்றை துல்லியமாக ஆய்வு செய்து நாங்கள் இதை வெளியிட்டிருக்கிறோம். மாநில சுயாட்சி, மதச்சார்பின்மை, தமிழர் வரலாறு மீட்பு, தொல்லியல் ஆய்வு, தாய் தமிழை பேணுவோம், வேளாண்மை, பால் உற்பத்தி, மீனவர் நலன், காலநிலை நடவடிக்கை, கடல் வளம் காப்போம், கல்வி, பட்டியலினம் பழங்குடியினர் நலம், சிறுபான்மையினர் நலன், போதைப் பொருள் ஒழிப்போம், மதுவிலக்கு, காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு, சட்டம் மற்றும் நீதித்துறை, மனித உரிமைகள், மாற்றுத்திறனாளி நலம், வறுமை ஒழிப்பு, போக்குவரத்து துறை, கண்ணியத்துக்குரிய காயிலே மில்லத் குறித்தும், சூரிய மின்சாரம், எத்தனால் E20, திருச்சி நாடாளுமன்ற தொகுதியிலே நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள், நாசகார ஸ்டெர்லைட் நச்சாலை புதிய வடிவத்தில் நுழைவதை தடுத்தல், நியூட்ரினோ எனும் கொடிய திட்டம் இடுக்கி அணை நம்முடைய பென்னிக்குக் அணையை உடைப்பதோடு தேனி மாவட்டத்தை பாழாக்கும் என்பதால் அதை தடுப்பது, தமிழ் தேசிய இனத்துக்கு, ஈழத்தமிழ் தேசிய இனத்துக்கு ஒரே தேர்வு பொது வாக்கெடுப்பு தான், தனித்தமிழ் தேசம் அமைவதுதான் இலக்கு என்பதையும் வலியுறுத்தி, தமிழகத்தின் வேளாண்மைக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பெருங்கேடு செய்து வருகிற சீமை கருவேல மரம் முற்றிலும் அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக நான் தொடர்ந்து 13 ஆண்டுகளாக உயர்நீதிமன்றத்திலே போராடி இறுதி அமர்விலே நீதியரசர்கள் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இந்த சோபீஸ் ஜொலிஃப்ளோரா எனப்படுகின்ற இந்த வேலைக்கருவலை, சீமைக்கருவேலை மரத்தை அகற்றினால் அன்றி தமிழகத்தில் விவசாயத்தை பாதுகாக்க முடியாது என்ற வகையில் அதையும் நாங்கள் குறிப்பிட்டு, குழந்தை தொழிலாளர் திருமணம் வடியோடு தடுக்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட இந்த பொருள்களில் எங்கள் தேர்தல் அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறோம். இதில் மிக முக்கியமாக 1-2 மாநில சுயாட்சிதான் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தையும் கூட்டாட்சி தத்துவத்தையும் நிலைநாட்டி, அந்த மாநில சுயாட்சி இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களுக்கும் தேவை என்பதை வலியுறுத்தி அதை முன்னெடுத்து செல்வது, பிற மாநிலங்களும் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கிற விதத்திலே நம் செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வது, அந்தந்த முக்கியமான மாநிலங்களினுடைய முதல்வர்களை போய் நான் சந்தித்து இதனுடைய அவசியத்தையும் அவர்களிடத்திலே வலியுறுத்துவது என்பதோடு, அதனை ஒட்டியே ஆளுநர் பதவி என்பது அகற்றப்பட வேண்டிய ஒன்று என்பது பேரறிஞர் அண்ணா அவர்கள்
இயக்கத்தின் தொடக்க காலத்திலேயே சொல்லி வந்தார். ஆளுநர் பதவி தேவையில்லை என்பதை காங்கிரஸ் கட்சியினுடைய விடுதலை போராட்ட காலத்திலே முன்னிலையில் நின்ற மூத்த தலைவரும் தியாகியுமான ஜே.பி. கிருபளானி அவர்கள் இது அரசியலில் களைத்து போனவர்களுக்கும் பதவி கிடைக்காதவர்களுக்கும் ஆளுகிற கட்சி தன் ஏஜென்ட்களை நியமித்து அது ஆயிரக்கணக்கான ஏக்கர் பூமிகளை அபகரித்துக் கொண்டு ஜனநாயகத்துக்கு எவ்வளவு கேடு செய்ய முடியுமோ அதை இந்த ஆளுநர்கள் செய்ய துணிவார்கள் என்பதால் இந்த ஆளுநர் மாளிகைகள் ஏழை எளிய நோயாளிகள் வசிக்கின்ற இடமாக மாற்றப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். மாபெரும் தலைவர் கம்யூனிஸ்ட் தலைவர் பூபேஷ் குப்தா ராஜ்யசபாவிலே ஆளுநர் பதவி குறித்து கொண்டு வந்த மசோதாவில் நான் பங்கேற்று பேசியதோடு நான் தனிநபர் மசோதா அதற்காகவே தாக்கல் செய்தேன். காஞ்சியிலே இதற்கு முன்பு ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்னாலே நடைபெற்ற மாநாட்டில் நாங்கள் ஒரு பிரகடனத்தை செய்தோம். இந்தியன் யூனியன், தட் இஸ் பாரத் என்ற சொற்றொடர் அகற்றப்பட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா, எப்படி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று இருக்கிறதோ அதை போல பெயர் மாற்றுவதுதான் இவர்களுக்கு சாதாரணமாகிவிட்டதே. மகாத்மா காந்தி பெயரே எடுத்து விட்டார்களே கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில். ஆகவே அவர்கள் இந்த பிரியாமலேயே மாற்றணும்னு நினைக்கிறாங்க. நாங்க எங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்னா, இது பல தேசிய இனங்களை உள்ளடக்கிய உபகண்டம். இதுல ஒரு தேசிய இனம் கிடையாது, பல தேசிய இனங்கள் இருக்கின்றன. இதில் நாங்கள் அழுத்தமாக இருக்கிறோம். மார்க்சிய பார்வை கொண்டவர்களும் இதிலே அழுத்தமாக இருக்கிறார்கள். எனவே அமெரிக்க ஐக்கிய நாடுகள் என்பதைப் போல இந்திய ஐக்கிய நாடுகள், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா என்று நாங்கள் முன்பே 14 வருடங்களுக்கு முன்னாலே போட்ட அந்த தீர்மானத்தையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். கண்ணியத்துக்குரிய காகிதமில்லத்தவர்கள் பெயரால் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கப்பட வேண்டும் என்பதையும் இதிலே வலியுறுத்தி இருக்கிறோம். தலித் கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் சேர்க்கப்பட வேண்டும், அந்த பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் என்றும் 4.6 உள்ஒதுக்கீடு அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். சூரிய ஒளி மின்சாரம் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இலவச மின்சாரம் கொடுப்பதை தடுப்பதற்காக ஒன்றிய அரசு வஞ்சகமாக எடுக்கின்ற பல நடவடிக்கைகளுக்கு எப்படியோ ஒரு வகையில் உயர்நீதிமன்றமும் உடன்பட்டு போகின்ற சூழல் ஏற்பட்டிருப்பதால் சூரிய ஒளி மின்சாரம் மூலமாக வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்களுக்கு, குறிப்பாக விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுப்பதற்கு அரசு முயற்சி எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, மொழிக் கொள்கையில் இந்தி, சமஸ்கிருதம் இங்கே நுழைய அனுமதிக்க கூடாது என்பதோடு தமிழ் ஈழ தேசிய இனப்பிரச்சனைக்கு நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டதைப் போல தனி ஈழமே தீர்வு, அதற்கான மார்க்கமே புதுவாக்கெடுப்பு என்பதையும் எங்கள் தேர்தல் அறிக்கையிலே தொலைநோக்கு கண்ணோட்டத்தோடு இந்த தேர்தல் அறிக்கையை நாங்கள் தமிழக மக்கள் முன்னால் வைத்திருக்கிறோம். கேளுங்க, நான் சொல்றேன். இருக்கு. எங்கள் இலக்கு அதில் அழுத்தமா இருக்கிறோம். அது நடைமுறைப்பட வேண்டியது அரசின் கடமை. அதை நாங்கள் வலியுறுத்துவோம். மிக்சட் எக்கானமி, தனியார் துறை அறவே ஒழிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லல. சில இடங்கள்ல தனியார் துறை ஆக்கிரமிப்பா இருக்கக்கூடிய இடங்கள்ல பொதுத்துறை கொண்டு வரணுங்கிறத நாங்க கொள்கை ரீதியா சொல்லி இருக்கோம். அது கூடாதுங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. அரசாங்கத்தில் வலியுறுத்துவோம். சட்ட ஒழுங்கு வந்துட்டு குறைஞ்சிருக்குன்னு குறிப்பிட்டிருக்கீங்க.
எப்படி சட்ட ஒழுங்கு அதாவது பாதிப்பு அதாவது 2024 வழக்கு வந்து இப்ப காவல் எடுக்கிறது கிடையாது, பதிவு செய்யறது சொல்லிட்டு எதிர்கட்சி குற்றம் சாட்டுறாங்க. எதிர்கட்சிகள் அவருக்கு தோணுதெல்லாம் குற்றம் சாட்டுவாங்க. இத நீண்ட காலமா எல்லா ஆட்சிகளையும் இந்த பாலியல் வன்முறை படுகொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. உடனடி நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் மின்னல் வேகத்தில் காவல்துறை இயக்கி விடுறாரு. சில இடங்கள்ல நடைபெற்ற இந்த பாலியல் ராசம் படுகொலையில 48 மணி நேரத்துக்குள்ள குற்றவாளிகளை உடனடியாக கண்டுபிடிச்சு அவங்க கூண்ட உடனே நிறுத்தி இருக்கிறாங்க. ஆக காவல்துறையை எங்கெங்கு அவர்கள் கடமை தவறுகிறார்களோ உடனடியாக முதல்வர் தலையிட்டு அவர்களை பணிவிடை நீக்கம் செய்துவிட்டு காவல்துறையை முடுக்கிவிட்டுக் கொண்டுதான் இருக்கிறார். கடைசியாக வேடரத்தத்திலே அந்த பிரதிபா என்கின்ற அந்த 12ஆம் வகுப்பு மாணவி மிக ஏழ்மையான இல்லம், ஃபேன் கிடையாது, கட்டில் உடைஞ்ச கட்டில், கழிப்பறை கிடையாது. 3 பரீட்சை எழுதிட்டு பிளஸ் 2ல அடுத்த பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டே இருந்தவன் அந்த கால் ஆஃப் நேச்சருக்காக வெளியே போயிருக்கிறான். 2 மணி நேரம் ஆச்சு, வரல. அவங்க போய் முறையிட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்க பதிவு செய்ய முடியாது, நாளை காலையில் 10 மணிக்கு வாங்கன்னு அனுப்பிட்டாங்க. 10 மணிக்கு போனா நாங்க பதிவு செய்ய முடியாது, மகளிர் காவல் நிலையத்துக்கு போங்கட்டாங்க. மகளிர் காவல் நிலையத்துக்கு போனா அவ எங்கேயாவது ஓடி போயிருப்பா, அதுக்கெல்லாம் நாங்க மெனக்கட முடியுமா சொல்லியிருக்காங்க. திரும்ப பழையபடி அவங்க குளத்தூர் அந்த குளத்தூர் ஸ்டேஷனுக்கே போக சொன்ன போதுதான் இந்த பெண் குழந்தை ஒரு வேலிகள் நிறைஞ்ச ஒரு இடத்துல அரை நிர்வாணமா கொல்லப்பட்டு கிடப்பதை கண்டு துடிதுடித்து போய் ஊரே திரண்டு, அந்த ஊர்ல தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஜாதியும் இருக்கு, ஒரு சாதி சண்டை கிடையாது, அவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறாங்க. அது ஆச்சரியமா இருந்தது, அவ்வளவு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அந்த ஊர்ல இந்த கொடுமையில பல வீடுகளில் சமைக்கவே இல்லை. நான் 3 மணி நேரம் அந்த வீட்டில் இருந்தேன். அவங்கள ரொம்ப அந்த பாவமா இருந்தது, அந்த தாயும் தந்தையும் 4 நாள் அவங்க சாப்பிடல. அது ரொம்ப நான் வற்புறுத்தி தான் அவங்களுக்கு எலுமிச்சம்பழ ஜூஸ் சாப்பிட வச்சுட்டு முதலமைச்சருக்கு அங்கிருந்தே அலைபேசியில தொடர்பு கொள்ள முயன்ற போது அவருடைய பிரைவேட் செக்ரட்டரி ஒரு தினேஷ்குமார் வந்தாரு. இவ்வளவே நான் சொல்லி அந்த பொண்ணு தொடர்ந்து படிக்கிறதுக்கும் நீங்க நிதி உதவி செய்யணும், படிச்சு முடிச்ச பிறகு ஒரு நல்ல வேலை, அது ட்ரிபிள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கு, நல்ல ஊதியத்துடைய ஒரு வேலையை அரசு அவங்களுக்கு கொடுக்கணும், குடும்பத்துக்கு நிவாரண நிதியும் நீங்க தரணும் என்று அந்த கோரிக்கைகள்ல காவல்துறையில யாரெல்லாம் மிகவும் திமிரோடும் பொறுப்பற்ற தன்மையில் செயல்பட்டாங்களோ அவங்க பேரெல்லாம் சொல்லியிருக்கேன். எஸ்பி முடிஞ்ச அளவுக்கு நியாயம் அதில் நடந்துட்டு வராரு. அவங்க 10 டீம் அமைச்சிருக்கிறாங்க, ஓரளவு நெருங்கிட்டாங்க. ஆனா அதுல யாராவது நிரபராதியை நம்ம சேர்த்துடக்கூடாதுங்கிறதுல அதை வடிகட்டுற முயற்சிகளை இப்ப அந்த பரிசோதனைக்கு அந்த உடைகள் இதெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரியான பாலியல் வன்முறை கொடுமைக்கு போதைப் பொருள் மிக முக்கியமான காரணம். மிருகமாயிடுறான், நாயாகல வெறிநாய் ஆயிடுறான். எல்லாம் 18 வயசு 25 வயசுக்குள்ள பயிலுங்க. அவங்களுக்கு என்ன தப்பு செய்யறது கூட உணரக்கூடிய சக்தி கிடையாது. இது தமிழ்நாட்டிலே பல இடங்களில் நடக்கிறத அடியோடு தடுப்பதற்கு புதிய சட்டம் கொண்டு வர வேண்டும். வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைப்பதற்கான சரத்துக்களை உள்ளடக்கிய சட்டத்தை மலரப்போகிற திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வர வேண்டும் என்பதையும் நான் அங்கேயும் சொன்ன பத்திரிகையாளர்கள் மூலமாகவும் நான் வலியுறுத்துறேன். சட்டம் இப்ப ஜாமீன் போட்டு வந்துடுறான், அது 5 வருஷம் 6 வருஷத்துல வெளியே வந்துடுறான், பழையபடி அவன் அதே மிருகமா தான் அலைகிறான். எந்த அடிப்படையிலும் அவர்களுக்கு விடுதலையே கூடாது. நான் மரண தண்டனை நான் வலியுறுத்துறேன். பிகாஸ் நாங்க கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டுக்கு எதிர்ப்பான நிலை ரொம்ப நாளா எடுத்திருக்கிறோம். இஸ்லாமிய நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா மைதானத்துக்கால வச்சு கல்லால் அடிச்சு கொள்றாங்க. அது மாதிரி கொடூரமான தண்டனை கொடுக்க சொல்லல. ஆனால் சிறையை விட்டு வெளியே வர முடியாத சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். அப்படி பாதுகாப்பு வேணும்னா இந்த அரசை குறை சொல்லி இதுவரைக்கும் இருந்த எந்த அரசாக இருந்தாலும் இம்மாதிரி பாலியல் வன்முறை படுகொலைகள் அவ்வப்போது நடந்த வண்ணம் தான் இருக்கின்றன.
கூடிய பழையமா பல வழக்குகளில் அவங்களுக்கு குற்றவாளி கைது பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு என்ன தண்டனை வரப்போகுது தெரியாது. கோர்ட்ல போய் அவனுக்கு பெரிய ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப் கொடுப்பாங்களா? அது ஒரு உத்தரவாதம் இல்லை. அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரணுங்கிறத நாங்க வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். திமுக தலைமையிலான கூட்டணியில நிறைய கட்சிகள் இருக்கிறதால சீட்டுகளுடைய எண்ணிக்கை நம்ம கம்மியா இருந்திருக்குது. ஆமா, இப்போ உங்களுடைய சிறிய கட்சிகள் எல்லாம் வந்து அதிக 10 வருத்தமா இல்லையா உங்களுக்கு? இந்த பாருங்க, 62வது வருடத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் அரசியல்ல. என் கூட இருக்கிறவங்க 32 வருஷமா எந்த தோல்விகள் ஒரு சீட்டு கூட இல்லாம போன காலம் அது என்னோட உறுதியா நிற்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி நிறைய கட்சிகளோட கூட்டு வைக்க வேண்டியிருக்கு, பல நிர்பந்தங்கள் எங்களுக்கு இருக்கு. இந்த தடவை நாளையே நீங்க ஏற்றுக்கிட்டுங்கன்னு சொல்லும்போது நாங்கள் எங்கள் கோரிக்கையை சொன்னோம். இல்லை இந்த 4 தான் இந்த தடவை கொடுக்க வாய்ப்பா இருக்குன்னாங்க. நான் கலைஞர்கிட்டே அவருடைய இறுதி நாட்கள் ஒரு வாக்கு கொடுத்துட்டேன். ஒரு காலத்தில் உங்களோடு இருந்தபோது அதுல பல அர்த்தம் இருக்கு. எல்லா காலத்திலும் அவரோட இல்ல. நான் ஒரு காலத்தில் உங்களுக்கு எப்படி பக்கபலமாக இருந்தேனோ அதுபோல தம்பி ஸ்டாலினுக்கும் நான் பக்கபலமா இருப்பேன்னு வாக்கு கொடுத்ததுனாலதான் அந்த நிலையில பேச முடியாத நிலையில 2 கையை நீட்டிய கையை பிடிச்சுக்கிட்டாரு. அதை நான் மறக்கல. திராவிட இயக்கத்தை பாதுகாப்போம்னா நாங்க திராவிட இயக்கத்தினுடைய ஒரு ஸ்பியர் ஹெட், அதனுடைய லட்சியங்களை உறுதியான கான்சென்ட்ரேட்டட் திராவிடியன் மூவ்மெண்ட் இஸ் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஆகையினால இதை எல்லா இடங்களிலும் பேசி இந்த இந்துத்துவ சக்திகளும் சனாதன சக்திகளும் பிஜேபி கோர முகமூடியோடு உள்ளே நுழைவதற்கு இங்கே இருக்கிற இலக்கியங்களை மேற்கோள் காட்டுவது, இங்கு உள்ள கோயில்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போவது, இதுல எல்லாம் ஜனங்களை ஏமாத்த விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்க அதுல ஒரு சரியான நிலைப்பாடை நாங்க எடுத்திருக்கிறோம். இங்கே தமிழகத்தின் திராவிட இயக்க பூமியில இவையெல்லாம் வந்ததுன்னா பெரும் கேடுதான் ஒரு எதிர்காலத்துல. இங்கே முஸ்லிம்கள், கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் மைனாரிட்டிஸ் எல்லாம் பாதுகாப்பா இருக்கிறாங்க. அது எல்லாம் மாறி ஒரிசாவில் நடந்தது போல, வேற மாநிலங்களில் சில இடங்களில் வடநாட்டில் நடக்கிறது போல தமிழ்நாட்டில் நடந்துடக்கூடாதுங்கிறதுனால திராவிட இயக்கத்தை அதனுடைய முதல் ஈட்டி முனையாக, முதல் கவசமாக இருக்கிற திமுகவை நாங்கள் உடனிருந்து திராவிட இயக்கத்தை பாதுகாப்புகிற கடந்த 3 வருஷமா எல்லா மேடையும் நான் பேசிட்டு வரேன். அதனாலதான் அவங்க கிட்ட அவங்க சொன்னது போது நான் மகிழ்ச்சியா ஏத்துக்கிட்டேன். வெளியே மகிழ்ச்சியா ஏத்துக்கிட்டோன்னு தான் சொன்னேன். அந்த வேலையில மறுநாளே எங்க இயக்கத்தோழர்கள் எங்கெங்க துக்கத்துக்கு ஆளாயிருக்காங்களோ அதை 7 மாவட்டத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன் இந்த 4 நாள்ல. எங்கெங்கே எங்க தோழர்கள் மறைந்தார்களோ அந்த வீடுகளுக்கு சென்று அந்த ஊர் தோழர்களை எல்லாம் பார்த்து அனுதாபம் ஆறுதலும் சொல்லிவிட்டு வந்தேன். எங்க இயக்க தோழர்களுக்கு தலைமை ஒரு முடிவெடுத்தா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எங்க தோழர்களுக்கு இருக்கு. அதனால இதை நாங்கள் ஒரு பொருட்டாக நினைக்கிறேன். இந்த சீட்டு குறைச்சிட்டாங்களா நினைக்கிறேன். எந்தெந்த தொகுதிகள் எந்தெந்த கட்சிக்கு ஒதுக்கப்படும் இனி பொதுவுடைமை கட்சிகளோடு விடுதலை சிறுத்தைகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்ச பிறகுதான் தொகுதி ஐடென்டிபிகேஷனுக்கு வருவாங்க. எண்ணிக்கையை சொல்லிட்டாங்க. எந்தெந்த தொகுதிகள்ங்கிற அந்த கருத்து பரிமாற்றம் இதுக்கு பிறகுதான் நடக்கும். அப்பொழுது நாங்கள் எந்தெந்த தொகுதிகள் எங்களுக்கு வேணும்னு அந்த தொகுதிகளை அடையாளப்படுத்தி சொல்லுவோம். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டுடைய விளைவு என்னாச்சுன்னா, நீங்க எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு ஹோட்டல்ல வந்த பில்ல அங்கதான் சொன்னேன். இட்லி 33 ரூபா 33 காசு, 2 வடை 33 ரூபா 33 காசு, கேஸ் 9 ரூபா 78 காசு. அந்த கேஸுங்கிறத எடுத்துட்டு மோடின்னு அதில் போடணும். ஏன்னா சாதாரண மக்களை பாதிக்குது. எல்லா பல ஹோட்டல்ல மூடிட்டாங்க. சின்ன ஹோட்டல் பாவம் அவள மூடிட்டாங்க. இத்தனைக்கும் காரணம் அமெரிக்க வெள்ளை மாளிகையிலே உட்கார்ந்திருக்கின்ற அந்த பதவிக்கு சற்றும் அருகதையற்ற டொனால்டு ட்ரம்ப். நான் ஈரான்ல உள்ள எல்லா மக்களையும் அழிச்சிருவேன்னு சொல்றான். இதை ஹிட்லர் தான் சொல்லிட்டு இருந்தான்.
இப்ப reincarnation of Adolf Hitler is sitting in the White House of United States of America. ரஷ்யாவில் எரிபொருள் வாங்குவதற்கு, எண்ணெய் வாங்குறதுக்கு, கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு அமெரிக்கா அனுமதி கொடுத்து விட்டதுன்னு ஒரு நியூஸ் அவங்க தரப்புல இருந்து வந்தது. இதை விட வெட்கக்கேடு ஏதாவது உண்டா? அமெரிக்காவுக்கு என்ன மோடி அரசு என்ன கொத்தடிமை அரசா? அவன் யாருக்கா சொல்றது நமக்கு? நம்ம யார்கிட்டோட ஏற்றுமதி போய் இறக்குமதி செய்வோம். அது அமெரிக்க அரசு நம்ம இவ்வளவு நம்ம பல நேரங்கள்ல புண்படுத்தினாங்க கூட அதற்கு ஒரு ஊதுகுழலாக மோடி செயல்படுவது மிகவும் கண்டனத்துக்குரியது. இந்த இந்த எரிவாயு பிரச்சனையில இப்ப நிறைய வந்திருக்கு. தற்காலிகமா பெரிய பாதிப்பு வராதுன்னு சொல்லி அரசாங்கம் சொல்லுது. ஆனா அதை நீடிச்சுக்கிட்டே போனான். நாங்க அழிப்போம்னு அவன் சொல்றான். ஈரான் நாங்கள் பதில் அடி கொடுப்போம்னு சொல்லி ஏவுகணை நேரத்துக்கு ஏவி விட்டுருக்கிறோம். இது பெரிதளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். 53 நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் உலகத்தில், பல நாடுகள்ல, இந்தோனேசியா, இந்தியா போன்ற நாடுகள்ல பெருமளவு மக்கள் இஸ்லாமியர்கள். அதனால பழைய சிறுவை போர்கள் மாதிரி ஒரு நிலைமை அந்த மண்டலத்தில் வரக்கூடாது. இதற்கு ரஷ்யா ஓரளவு சரியான நிலைப்பாடு எடுத்திருக்கு. சீனா எடுக்க வேண்டும். இந்தியா இந்த தாக்குதலை கடுமையாக கண்டிக்க தவறிவிட்டது. அதுக்கு லாலி பாடி கொண்டிருக்கிறது. உலகமே பதட்டத்தில் இருக்கிறது. வளைகுடா நாடுகளில் உள்ள நம்ம பிள்ளைகள், பையங்க, பெண்கள் எல்லாம் உயிரோடு திரும்பி வர முடியுமா என்கிற பயத்துக்கும் கவலைக்கும் ஆளாகி இருக்கிறார்கள். ஆக ஒரு வெறும் ஈரான் மீதான தாக்குதல் அல்ல, கோடிக்கணக்கான மக்களை பாதிக்கக்கூடிய விதத்தில் அமெரிக்கா எதேச்சாதிகாரமாக தன்னுடைய ராணுவ பலத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வேலையில இறங்கி இருக்கிறாங்க. வியட்நாம்ல மூக்கறுபட்டது மறந்து போச்சு அமெரிக்க அரசுக்கு. சின்னஞ்சிறு வியட்நாம் அவங்க எழுத்து நின்று கடைசியில பின்வாங்கித்தார போறாங்க அமெரிக்கா. அதனால இப்பொழுதும் அவர்கள் நினைப்பது போல ஈரான் எல்லாம் அழிக்க முடியாது. அது மற்ற நாடுகள், குறிப்பாக இந்தியா போன்ற நடுநிலை நாடுகள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் இந்த தாக்குதலுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். அமெரிக்கா, இஸ்ரேல் சேர்ந்து தாக்குவதற்கு. ஆகவே அந்த மக்கள் பாவம், அங்கே இருக்கக்கூடிய நம் நாட்டைச் சேர்ந்தவர்களைப் போல பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் மிகுந்த பதட்டத்திலே, பயத்திலே இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் ட்ரம்ப். அவருக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்கிறது மோடி. மோடி மீதும் அந்த குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். என்னங்க அமெரிக்க அதிபர்கிட்ட நான் போன் போட முடியாத. He doesn't deserve my letter. திமுக தொடக்கத்து சொல்லிட்டு வர will form its government on its own. திமுக பெறுகிற பெரும்பான்மை வைத்தே அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள். அதனால கூட்டணி மந்திரி சபை என்ற பேச்சுக்கு இடமே இல்லாமல் போகும். இது என்னுடைய கணிப்பு, என்னுடைய அனுமானம். நிர்பந்தம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றீங்க. நல்ல மனதோட போய் அவர் மேல ஒரு காலத்துல 32 கொஞ்சம் பொறுங்க 30 வருடம் அவரோட இருந்தவன், அவர் இப்படி பிடிவையப்பட்டிருக்கிறாருங்கிற கவலையில நான் போனப்போ தளபதி ஸ்டாலின் அவர்கிட்ட சொன்ன உடனே அவர்கிட்ட நான் மனசுல பட்டதை அவர்கிட்ட சொன்னேன். ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வந்தோம். இனி டிஎம்கே சப்போர்ட் பண்ணி நாங்க அவருக்கு பக்கபலமா போய் இருப்போம்னு சொன்னேன். அது அந்த ஸ்டாண்ட்ல இருந்து இனி எந்த மாற்றமும் இல்லை, அது உறுதியா நிக்கிறோம். அவ்வளவுதானே. இது ஒரு ஸ்டாண்ட சொன்னா அதுலதான் நிப்போன்னு தான் சொல்லிட்டோம்ல. இனி வருங்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கே தெரியுமா? நாங்க பாருங்க, மற்ற கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் கொடுக்காங்கிறத பற்றி எங்களுக்கு லட்சியமே இல்லை. எத்தனை கொடுக்கறாங்க, கூட கொடுக்கறாங்க, குறையா கொடுக்கறாங்க, அதை கணக்கு போடுற இடத்துல இல்லை. அவங்க திராவிட இயக்கம் அல்ல, மற்ற கட்சிகள் திராவிட இயக்கம் அல்ல. நாங்க பார்ட் ஆஃப் த டிராவிடியன் மூவ்மெண்ட். கான்சென்ட்ரேட்டட் டிராவிடியன் மூவ்மெண்ட் இஸ் எம்டிஎம்கே. திமுக அண்ணா காலத்தில் சொல்லி வந்த பல கொள்கைகளில்
அழுத்தமான பிடிப்போடும் அதை பகிரங்கமாக வெளிப்படையாக நாடாளுமன்றத்திலேயே நான் பதிவு செய்திருக்கிறேன். ஆக எங்களுக்கு பொறுப்பு அதிகம். டிரெவிடியன் மூவ்மெண்ட். மற்ற கட்சிகள்லாம் டிரெவிடியன் மூவ்மெண்ட் கிடையாது. அவங்க நிலைப்பாடுல இருப்பாங்க. அதை நாங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கேட்கல. சட்டமன்ற தேர்தலில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க? அதாவது கருத்து கணிப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு முன்பு இப்படிப்பட்ட கருத்து கணிப்புகள் ரிசல்ட் வரும்போது பொய்யாக போயிருக்கின்றன. அதனால அவருக்கு ஒரு இடங்கள் நல்ல கூட்டம் கூடுது. அவர் எப்படி பேசுகிறார், என்ன பேசுகிறார், எப்படி செயல்படுகிறார் என்று நான் விமர்சிக்க தயாராக இல்லை. உங்கள் அனைவருக்கும், நாட்டிலே நடுநிலையோடு சிந்திப்பவர்களுக்கும் தெரிந்த விஷயத்தை நான் இங்கே பகிரங்கப்படுத்த விரும்பவில்லை. என்டிஏ கூட்டணியில சேருவதற்கு விஜய்க்கு நெருக்கடி கொடுப்பதா கூறப்படுதா? எனக்கு தெரியாதுங்க. திரைமறைவில் நடப்பதையெல்லாம் என்னால ஊடுருவி பார்க்க முடியாது. அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. தேர்தல் ஆணையத்தின் உணவு பட்டியல்கள் வெளியிடப்பட்டது. தேர்தல் ஆணையத்தின் உணவு பட்டியல்கள் வெளியிடப்பட்டது. என்ன பட்டியல்? தேர்தல் ஆணையத்துல உணவு பட்டியல்கள் வெளியிடப்பட்டிருக்கு. உணவு பட்டியல் அது தேர்தல் செலவு கணக்கு, அது வேட்பாளர் சேர்வு கணக்கை பற்றி. அது வேட்பாளர் எலெக்ஷன் அக்கௌண்ட்ஸ் சப்மிட் பண்ணுவாங்க. அவங்க சப்மிட் பண்ணுவாங்க அந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ள. அதை அவங்க எலெக்ஷன் கமிஷன் பார்ப்பாங்க. சார், இப்ப கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் கனிம வளங்கள் கடத்தப்படுறாங்க, தடுக்க சிறப்பு சட்டம் வேணும்ன்றீங்க. ஏற்கனவே அதை தடுக்க நம்ம என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம்? அரசு என்ன நடவடிக்கை? அரசு பல நேரங்களில் தடுப்பதற்கு காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இன்னும் தீவிரமாக அதை கண்காணித்து அதுக்கு அடியோடு எதுவும் போகாத அளவுக்கு தடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அந்த கடமையை வருங்காலத்தில் முதலமைச்சர் செய்வார்னு நான் நம்புறேன். காவல்துறை அங்க போறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்களா? அப்படி குடிச்சிருந்தாங்கன்னா அங்க போகாது இல்ல. போராட்டங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடங்கள்ல அனுமதி கொடுக்கத்தான் செய்யறாங்க. கனிம வளம் கடத்துறதை தடுக்கிறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்றாங்க. அதை மீறி கண்களில் மண்ணை தூவிவிட்டு கடத்துகிற வேலையில் பலர் ஈடுபட்டு வருகிறார்கள். அது முற்றாக தடுக்கப்பட வேண்டும். அவர்கள் மீது ஜாமீனில் வர முடியாத முறையிலே அவர்கள் கூண்டில் நிறுத்தப்பட வேண்டும். பிணை கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கக்கூடாது. 2020 ஆண்டுக்கான போலீஸ், அதாவது எம்ஜிஆர் நகரில் கூட ஒரு காவலரே சிறுமிக்கு பாலியல் கொடுத்திருக்காங்க. சம்பந்தமா அந்த காவல் நிலையத்தில், மகளிர் காவல் நிலையத்தில் புகார் சரியான நடவடிக்கை எடுக்கப்படாதனால தற்கொலை முயற்சின்னு போட்டிருக்காங்க. சிபிசிஐடி அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மூலமா சிபிசிஐடி மூலமா உடனடியாக அந்த வழக்குகளை எல்லாம் சேகரிச்சு மகிழா அள்ளிக்குளம் நீதிமன்றத்தில் நேற்று தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. சம்பந்தப்பட்ட போலீசார் மீது, முன்னாள் போலீசார் மீது கடுங்காவல் தண்டனை கொடுத்திருக்காங்க. ஒரு லட்சம் ரூபாய் அபராதமும் கொடுக்கப்பட்டிருக்கு. சரியாத்தான் செஞ்சிருக்காங்க. போலீசார் சரியான விசாரணை இல்லாத பட்சத்துல அதனால அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கு. காவல் நிலையத்திலும் கருப்பாடுகள் இருக்கின்றன. அது அடையாளம் காணப்பட்டு அந்த இலாக்காவிலே இல்லாத, நிரந்தரமாக இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் என்னுடைய வேண்டுகோள் முதலமைச்சருக்கு. பெண்கள் நலன் நாங்க ரொம்ப அக்கறை உள்ளவங்க. நாட்டில் தன்மானம், கற்பு, ஒழுக்கம் வளரும் தலைமுறையிட்ட பாதுகாக்கப்பட, போதிக்கப்பட வேண்டும். ரொம்ப பத்திரமா இருக்கணும். அங்கிறதுல நாங்க ரொம்ப கவலையோடு இருக்கிறோம். இளம் கல்லூரி மாணவிகள் மட்டத்தில் அந்த பெற்றோர்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும். படிக்க அனுப்பிட்டோம், ஹாஸ்டல் போயிடுச்சு, அதோட வேலை முடிஞ்சதுன்னு இருக்காங்க. அந்த வளரும் தலைமுறை பெண்களிடம் தமிழகத்தில் காலங்காலமாக பாதுகாக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு வந்திருக்கக்கூடிய ஒழுக்க நெறிகளை அவர்கள் மனதில் பதிகிற வண்ணத்தில் அங்குள்ள கல்லூரியினுடைய பேராசிரியர்கள்,
விரிவுரையாளர்கள், பொது மேடைகளிலே போய் கருத்துக்களை பேசுகிறவர்கள், கல்லூரிகளிலே போய் பேசுகிறவர்கள் இதை அழுத்தமாக அவர்கள் மனதில் பதியும் வண்ணம் எடுத்து சொல்ல வேண்டும். இந்த பிரச்சனை குறித்து என் மனதில் மிகுந்த கவலை மூண்டிருக்கிறது. இன்றைய வளர்கிற இளம் தலைமுறையினரிடம் அவர்கள் எந்த நெறிகளிலே அவர்கள் அழுத்தமாக இருக்க வேண்டுமோ அது சற்று பலகீனமடைந்து வருகிறதோ அங்கிற சந்தேகம் சமீப காலங்களிலே சில இடங்களிலே கூடுகிற கூட்டங்களை பார்க்கிற போது எனக்கு ஏற்படுகிறது.